ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. இந்த கிழங்கு ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கட்லெட் பண்ணி சாப்பிடுவோமே, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்காங்க, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதக்க வேணாங்க, கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ போட்டுக்கோங்க. நான் இப்போ கேரட் 1 கப் எடுத்திருக்கேன், பீன்ஸ் 1 கப், இதோட ஸ்வீட் கார்னும் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஆஃப் பாயிலாக வேக வச்சு போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க, காய்கறி வேகிற வரையும். இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இதோட நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், பெப்பர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டுங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சுக்கலாங்க. தோலாக நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்ச கிழங்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இந்த கிழங்குல இயற்கையாகவே ஸ்வீட் இருக்குங்க. நம்ம இதோட கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. ஃபைனலாக மேலே கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு மாவு கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கட்லெட் செஞ்சிடலாமா? இப்போ நான் பால் மாதிரி ஊட்டிக்கிறேன். உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அமர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தாதான் என் பொண்ணு இந்த மோல்டு கொண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுன்ட்டா. நான் குட்டி குட்டியாக மோல்டு வச்சு செஞ்சாங்க. இப்போ கலந்து வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸ்லேயும் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே பிரெட் கிராம்ஸ் கோட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட்லாம் பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.